என்ன கீழே பாம்பு விட்டுரும் சொல்லி அடியே. ஆமா, இன்னைக்கு ஒரு விதமாவும் திருசாம இருக்கிற. என்ன விதமா? ஆமா, நான் ஒரு விதமாவும் இருப்பேன், திருசாவும் இருப்பேன். நான் என் உடம்பு என் கை என் காலு என் வாய் நான் ஏதாவது இப்படி இருப்பேன். உடம்புனா வாசித்து செய்ய முடியுமா? பின்னே வாசி செய்ய முடியுமா? கண்ணா என்ன நடிச்சுக்கிட்டு அப்படி நாசம் கிடாட்டி முடியும். அப்படி இங்கிலீஷ்ல பேசுவேன். அடியே, இந்த சமய பர்த்தனையா? ஆமா. இந்த காமதி இருக்கும் கற்பவர்த்தி இந்த பொதுவான சமயம் பார்த்தோம். ஆமா. யாருடைய குழந்தை? எந்த நாட்டுக்கு குழந்தை? ஆமா. யாருடைய மகன்? என்னுடைய பேர் என்ன? என்னோட தாயின் பேர் என்ன? எங்க ஆட்டின் பேர் என்ன? தெரியுமா? சரி, எப்படி சொன்னா தெரியும். சொல்லு. ஆடினா சித்திரப்பா என்னை பார்த்தார் ஒரு சித்திர பதுமை போல் இருக்கல்லவா? சித்திர பதுமை செஞ்சாலும் கூட கருணை கொஞ்சம் ஆயிட்டு இருந்தால் அது பள்ளமாக போகும், கொஞ்சம் மேலே ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் மோடாகவும் போகும். அதை விட பிரமாதமாக இருக்கம்மா. படிங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இந்த மத்தாளக்காரரு அடியே இன்னைக்கு மத்தாளக்காரரை விட்டு குறை சொல்லாது. இல்ல, குறை சொல்லல. பண்ணா ஒன்னா படுக்க போட்டுட்டாரு. மாத்தி 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 தண்ணி தட்டி அடிக்கிறாரு. அவரு படுக்க போட்டு அடிப்பாரு, நிக்க வச்சு அடிக்கிறாரு. எப்படி அடிச்சா உனக்கு அது ஒரு பசங்க இருக்க? என்ன பச பசங்க இருக்கிற கொலைக்கு ஆளாக்கி விடாத. என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? தூக்குற பாட்டத்தை பார்த்தா என்ன சொல்லி சொல்லியா? இல்ல, இப்ப ஏன்னு மூஞ்சில் தேய்க்க போறேன். எங்களுடைய தேசத்தின் பேரு நகுருதி இடத்தை தகத்தோடு விவசாய ஒத்தச்சா நவருமா? முத்து அப்புறம் இந்த ஊருக்கு பேர் என்ன? சரி விடு, பக்கத்துல கிராமங்கள்லாம் இருக்கு. ஆமா, அந்த ஊருக்கு ஒரு பேரு. அது போல எங்களுடைய தேசத்தின் பேரோ நகுரு தேசம். நகுரு தேசத்தை தகத்தோடு ராஜபுரம் சரிக்கூடிய எங்க அப்பா பேரு அப்துல் காதர். ஆமாயா, வாங்காத மொத்தம் மோடி இருக்குது. அப்புறம் காதர் தாங்கிற முஸ்லீம். முஸ்லிமா கிறிஸ்லிமா? சாய்பு. சாய்போ வாய்ப்புவா? முகமது. முகமதா கிறிஸ்துமதா? அடியே இந்த முஸ்லீம் குலம் இருக்குல்ல? ஆமா. அவங்க எங்க அப்பா அப்துல் காதர் சாஹிப். சரி, ஆசாவிய வணக்கம். ஒரே புதல்வி என் பேரோ நங்கலட்சுமி.
இந்த வாராய பிரபஞ்சத்திலே ஆமா அழகில சிறந்தவர் யார்? நானே முருகன் தான். அவர்கிட்ட பாரு மூணாவது சொல்றேன். முடிய தலைய என் பூவுக்கு என்ன, என் புருஷனுக்கு என்ன? நீ நாளைக்கு தான் உங்க வீட்டுக்காரங்க இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலே அழகில சிறந்தவர் யார்? ஆரோக்கியார் கூடிய மன்மதன். அவர் தேவி ரதிதான் அழகு சிறந்தவர். சரி அந்த ரதிக்கு பாக்க ரதிக்கு அக்கா நீ தான் நடுறேன். இப்பதான் பாக்குறேன். ரதியை விட அழகா இருக்குது. மற்ற ஆடிய புத்தி நான் சின்னம் சிறு வயதாக இருந்தாலும் நான் முஸ்லீம் குலத்தில் பிறந்தாலும் புத்தியில் மட்டும் உயர்ந்தவளாக இருப்பேன். சும்மா சொல்லக்கூடாது. என்ன உன்னை பத்தி எவ்வளோ பேர் சொல்றாங்க. என்னது அந்த புள்ள மாதிரி இருக்காதுங்க. என்ன சின்னம் சிறு குழந்தையிலே ஆமா வீதியில் நடந்து போகும்போது இந்த பெண்ணானவள் ஒழுக்கணக்கமா சொல்றாங்களே அது போல புத்தியில் மட்டும் உயர்ந்தவளாக. ஏன் தெரியுமா? நான் முஸ்லீமில் ஒரு குலத்திலே பிறந்து யாதவர் குலத்தில் வைத்த அந்த எம்பெருமான் இருக்கின்றாரே ஏழுமலை வாசகராகிய எம்பெருமான் திருப்பதி வெங்கடேஸ்வரர் அன்னவரையை நான் கல்யாணம் செய்ய வேண்டும், அன்னவரையே விளக்க வேண்டும். அப்படி என்று எனக்கு இப்ப என்ன வயது தெரியுமா? என்ன வயசு? 12 வயது ஆகுது. அப்ப என்னோட நீ 3 வயசு கூட ஓடுறது. உனக்கு என்ன வயசு? எனக்கு 9. யாரு 9னா? இது 69. 69. அடியே அப்படி இருக்க நான் அவரையே கோரி பூசை செய்து கொண்டிருந்தேன். அதனால் எல்லோரும் இந்த பெண்ணானவள் முஸ்லிம் குலத்தில் பிறந்தாலும் புத்தியில் உயர்ந்தவளாக இருக்கு அப்படின்னு நினைப்பார்கள். போகும் தினந்தோறும் வழக்கப்படி அந்த பகவானை கூறி உரிய பூசை கொடுத்து ஆனால் இந்த நேரத்தில் அந்த பகவானை காணாமல் என்னுடைய எண்ணமானது மாறி எனக்கு எப்படி தெரியுமா? அந்த எம்பெருமானை காணாமல் என் எண்ணமானது மாறி பித்து கொண்டவள் போவது அதுக்கு என்ன செய்யலாம்? அடியே ஏனென்றால் அந்த பகவானை நான் கோரி பூஜை செய்ய வேண்டும். அதனால் இதால் வேந்தம் நந்தவனத்திலிருந்து பகவானை கோரி பூஜை செய்ய. ஆனால் இந்த அவன் கேட்க சொன்னீங்க உனக்கு ஏதாவது இருந்துச்சா சொல்ல இதை சொல்றமா? அடியே அப்பா அடி புது
தெரியுது பாரு மலை 7 மலை. அந்த மலை அடிவாரத்தில் நின்று நான் போஸ்ட் செய்தால் வேறு ஆடவர்கள் யாருமே வர மாட்டார்கள். அப்படியா? ஆமா. போயிடலாமா? சொல்லு.